கிரைஸ்தலாம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர், கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவேன். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவேன். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 43வது அதிகாரம் 15-16. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரங்களிலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதை உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து கிடக்கும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்குவேன் என்று. அன்பானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே சூழ்நிலையிலே நமக்கு முன்பாக இருக்கிற வழி பாதைகள் அநேக வேளையில் நம் கண்களுக்கு புலப்படுறதே இல்லை. என்ன செய்யறது, எங்க போறது, எப்படி பார்க்கறது, யாரை அப்போஸ் பண்றது, எதுவுமே தெரியாம பல வேளைகளிலே திகைத்து நிற்கிறோம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய பாதை எங்க இருக்கா? சமுத்திரத்திலே வழியையும் தண்ணீருக்குள்ள பாதையும் வச்சிருக்காரு. அநேக சூழ்நிலையிலே கர்த்தர் இப்படி நமக்கு முன்பாக இருக்கிற பாதையை தண்ணிக்குள்ளேயும் சமுத்திரத்துக்குள்ளே வச்சிருக்கிறதுனால தான் நம்ம தெரியாம திகைத்து நிற்கிறோம். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்றபோது கர்த்தர் மோசேயை பார்த்து உன் கையை சமுத்திரத்துக்கு மேலாக நீட்டுன்னு சொன்னார்ல. அதே போல இப்படி பாதை தெரியாம சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறீங்களா? வழி எங்கன்னு தெரியாம கலங்கி போயிருக்கிறீங்களா? பயப்படாதுங்க.
உங்கள் கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்கள். அவர் சமுத்திரத்துக்குள்ளே வழியையும் தண்ணீருக்குள்ளே பாதையும் வச்சிருக்கார். உங்களுக்கான பாதையை அவர் சமுத்திரத்தை பிளந்து தண்ணீரை பிளந்து பாதை உண்டாக்குவார். பயப்படாதுங்க. உங்கள் விண்ணப்பங்களை மாத்திரம் கர்த்தருக்கு நோக்கி ஏறிடுங்கள். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட கூடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம் உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றி அப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. அப்பா, யாரெல்லாம் தங்கள் குடும்ப சூழலே கர்த்தாவே சமுத்திரத்துக்கு முன்பாக தண்ணிக்கு முன்பாக இருந்து பாதி தெரியலையேப்பா, வழி தெரியலையே கலங்கி நிற்கிறாங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு சமுத்திரத்தை பிளந்து யோர்தானை விலகி உடவு பண்ணி உடைய பிள்ளைகளுக்கான பாதையை புலப்பட பண்ணுங்க தகப்பனே. உடைய கருத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தரும். உடைய பிள்ளைகளை கைவிடாதிருப்பீராக அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தை தந்து விட்டோம் அப்பா. தரவுகளை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வலிமை பலனும் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.